ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு சேனல். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா 2014ல ரிலீஸ் ஆன See No Evil 2 அப்படிங்கிற படத்தை தாங்க பார்க்க போறோம். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டெலிகிராம் லிங்க்கும் கொடுத்துருக்கேன். ஃபாலோ பண்ணதுங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, வாங்க நம்ம படத்துக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்ப காட்சியில ஒரு மார்ச்சுரியை காட்டுறாங்க. அங்க டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு டாக்டர்ஸ். இந்த லேடி டாக்டர் நேம் வந்து ஆமி, அப்புறம் இந்த ஜென்ஸ் டாக்டர் நேம் வந்து சேத். அப்ப ஆமி சேத் கிட்ட சொல்றாங்க, நாளைக்கு எனக்கு பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சேத் இவங்க சொல்றதுக்கு முன்னாடியே இவங்களுக்காக கேக்லாம் ஆர்டர் பண்ணி வச்சிட்டு இருக்காரு. அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் வெளியில வராங்க. அப்ப ஹோல்டன் சொல்லிட்டு ஒரு பர்சனை காட்டுறாங்க. அவர் தான் அந்த பிளேஸோட இன்சார்ஜ். அவரால நடக்க முடியாது, சோ வீல் சேர்ல தான் உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவர் ஆனிக்கு பர்த்டே விஷ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் டிவில ஒரு நியூஸ் வருது. இந்த டைம்ல தான் See No Evil ஃபர்ஸ்ட் பார்ட்டியும் செகண்ட் பார்ட்டியும் கனெக்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட்ல லாஸ்ட் சீன்ல 3 பேர் மட்டும் தான் தப்பிச்சிருப்பாங்க. அவங்க கொடுத்த தகவலை வச்சு போலீஸ் அங்க போய் பார்த்ததுல சீரியல் கில்லரோட சேர்த்து மொத்தம் 9 பேர் செத்து போயிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் பார்த்தவங்களுக்கு இது புரியும். அந்த 9 பேரோட டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்காக ஆமியும் சேர்த்து இருக்கிற இந்த ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துன்னு வர போறோம் அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. இதை கேட்ட சேத், என்னால ஒரே ஆளா அத்தனை டெட் பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ண முடியாது, நீயும் என் கூட இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ஆமி கிட்ட கேக்குறாரு. ஆனா ஆமி அவங்க பர்த்டேக்காக ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட் தரேன்னு சொல்லிருப்பாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸுக்கு கால் பண்ணி எனக்கு வந்து ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் ஆமி, சேத், அப்புறம் அந்த இன்சார்ஜ் ஹோல்டன் இவங்க 3 பேரும் அவங்களோட மொபைல்ஸை ஒரு லாக்கர்ல சேஃபா வைக்கிறாங்க. ஹோல்டன் தான் அந்த இடத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இன்சார்ஜ். அப்புறம் ஆமியும் சேத்தும் டெட் பாடிஸ் வந்ததும் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லா வேலையும் பார்த்து ரெடியா இருக்காங்க. அங்க கட் பண்ணாக்கா ஆம்புலன்ஸ்ல காட்டுறாங்க. ஆம்புலன்ஸ் உள்ள சீரியல் கில்லர் இன்னும் சாகாம மூச்சு இழுத்து இழுத்து விட்டுட்டு இருக்கான். அப்ப பக்கத்துல இருந்த நர்ஸ் அவனை காப்பாத்தணும்னு சொல்லிட்டு எவ்வளவோ ட்ரை பண்றாங்க, ஆனா அது முடியல. சோ சீரியல் கில்லர் செத்து போற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணாக்கா ஹாஸ்பிட்டலுக்கு டெட் பாடிஸ்லாம் வருது. நம்ம ஆமியும் சேத்தும் சீரியல் கில்லரோட டெட் பாடியை எடுத்துட்டு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்ஸ்டேர்ஸ்க்கு எடுத்துட்டு போறாங்க. ஆமி சீரியல் கில்லர் பாடியை லிஃப்ட் உள்ள எடுத்துட்டு போனதும் லிஃப்ட் க்ளோஸ் ஆயிடுது. சோ சேத் சொல்றாரு, நான் ஸ்டெப்ஸ்ல வரேன், நீ மேல வா அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் லிஃப்ட்டுக்குள்ள சீரியல் கில்லரோட கை லைட்டா அசைற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் சேத்தும் கரெக்டா மேல வந்துடுறான். அப்புறம் இவங்க 2 பேரும் சேர்ந்து சீரியல் கில்லரோட பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணலாம் சொல்லிட்டு ஹைட்டை செக் பண்றாங்க. ஹைட் 7 சொல்லிட்டு வருது. அப்ப சீரியல் கில்லர் வாயில இருந்து பிளட் எல்லாம் தெறிக்க ஆரம்பிக்குது. நம்ம ஆமி கிட்ட போய் பார்க்கறாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லமா, நார்மலா செத்து போனவங்க வாயில இப்படிதான் பிளட் வரும், விட்டு தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு சேத் சொல்றாரு. சரி ஓகே, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமி வெளியில போறாங்க. அப்ப வெளியில ஆமி ஆமின்னு சொல்லிட்டு யாரோ கூப்பிடுற மாதிரி சவுண்ட் கேக்குது. சோ அந்த டெட் பாடிஸ் இருக்கிற பிளேஸுக்கு நம்ம ஆமி போறாங்க. இப்பவும் ஆமி ஆமின்னு சொல்லிட்டு கூப்பிடுற சவுண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்ப திடீர்னு அங்க இருக்கிற டெட் பாடிஸ் எல்லாம் எழுந்துக்குது. ஆமி அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. அப்புறம் தான் தெரியுது அந்த டெட் பாடிஸ் இருக்க வேண்டிய இடத்துல ஆமியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஆமிக்கு ஒர்க் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரீட் இல்லைன்னு சொன்னதால அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து சர்ப்ரைஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்படி வந்திருக்காங்க. ஆமியோட ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துக்குள்ள அலோவ் பண்ணது யாருன்னு பாத்தீங்கன்னா அந்த இன்சார்ஜ் ஹோல்டன் தான். ஆமியோட அண்ணனும் வந்திருக்கான். ஆமி அவனை பார்த்துட்டு, பாரா நீ வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, ஆமா என்னோட சிசி பர்த்டேக்கு நான் வராம வேற யார் வருவா அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்றான். அப்புறம் அவங்க 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆமி ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிங்க்ஸ் அடிச்சு என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப சேத்து உள்ள வந்துட்டு அப்ப ஆமி சேத்து எல்லாருக்கும் இன்ட்ரோ கொடுத்துட்டு பார்ட்டியை ஸ்டார்ட் பண்ணி என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஆமியோட அண்ணன் வில் என்ன பண்றானா, சேத்தை தனியா கூட்டிட்டு போய் பேச ஆரம்பிக்கிறான். என் தங்கச்சி நினைச்சாக்கா அவ ஒரு நல்ல டாக்டரா போலாம், ஆனா அவன் என்னடானா இந்த மார்ச்சுவரில ஒரு போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஒர்க்க பண்ணிட்டு இருக்கா. எங்க வீட்ல இது யாருக்குமே சுத்தமா பிடிக்கல, அவ இங்க இருக்கிறதுக்கு காரணம் நீயா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது அப்படின்னு சொல்றான். அதாவது ஆமியும் சேர்த்து லவ் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டு இன்டைரக்டா சொல்லிட்டு இருக்கான். அவ உன்னை செலக்ட் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றான். ஏன் இப்படி சொல்றான் பாத்தீங்கன்னா, சேத்து வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ற ஒர்க்க பண்றதால கொஞ்சம் இழிவா பேசுறான், அவனை ஹர்ட்டும் பண்றான். இதை கேட்ட சேத், ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஒர்க்க பார்க்க போயிடுறாரு. இதை எல்லாத்தையும் ஆமி பாக்குறா. இந்த பொண்ணு பேர் வந்து டமரா. இவ அதிகமா ட்ரிங்க்ஸ் பண்ணதால அவ என்ன பண்றான்னு சொல்லிட்டு அவளுக்கே தெரியல. ஹோல்டன் மடியில போய் உட்காந்துக்கிறா. இவனோட நேம் வந்து கார்ட்டர். இவனும் டமராவும் லவ்வர்ஸ். நீ ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்க அப்படின்ட்டு டமரா கிட்ட சொல்றான். டமரா ஹோல்டன் கிட்ட கேக்குறா, இந்த இடம் ஏன் இவ்வளவு வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஹோல்டனும் சொல்றான், இந்த இடம் மார்ச்சுவரி, சோ அப்படி அப்படி தான் இருக்கும்னு சொல்லிட்டு. சரி இங்க நிறைய டெட் பாடிஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு டமரா கேக்குறா. ஹோல்டனும் ஆமாமா, இன்னைக்கு மட்டும் ஒரு சீரியல் கில்லரோட சேர்த்து மொத்தம் 9 டெட் பாடிஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்றான். அதை கேட்ட டமரா சீரியல் கில்லர் பாடியை பார்க்க ரொம்பவே ஆர்வமா இருக்கா. சோ அதனால அவ ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டரை கூட்டிட்டு தனியா போறா. இந்த டைம்ல ஆமி வில் கிட்ட வந்து, நீ சேத்துக்கிட்ட என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா. நான் உன்னோட ஃபியூச்சரை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லும் சொல்றான். என்னோட ஃபியூச்சரை நான் பார்த்துப்பேன், நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆமி கோவமா அங்கிருந்து போயிடுறா. ஆமி சமாதானம் பத்தணும்னு சொல்லிட்டு வில் பின்னாடியே போறான். ஆனா அதுக்குள்ள ஆமி போயிடுறா. இந்த டைம்ல ஆமியோட ஃப்ரெண்டு கைலா வில் கிட்ட வந்து சொல்றா, அவளோட கோவம் கொஞ்ச நேரம் தான் இருக்கும், கவலைப்படாத, விட்டு தள்ளுன்னு சொல்லிட்டு. அங்க கட் பண்ணாக்கா சேத்த காட்டுறாங்க. அவர் ஏதோ ஒரு டெட் பாடியா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த டைம்ல கார்ட்டரும் டமராவும் டெட் பாடிஸ் இருக்கிற ரூம்குள்ள என்டர் ஆகுறாங்க. அப்புறம் டமரா அங்க இருக்கிற டெட் பாடிஸ்லாம் ஒன்னொன்னு ஓபன் பண்ணி பாக்குறா. அப்ப சீரியல் கில்லரோட பாடியை பாத்துறா. உடனே அவ சீரியல் கில்லர் கிட்ட போயிட்டு, நான் உன்னை டிவில பார்த்தேன், நீ உன் அம்மா சொல்லி தானே இந்த மாதிரி நிறைய பேர் கொலை பண்ணிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட அம்மாவை தப்பா பேச ஆரம்பிக்கிறா. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஓவரா போய் சீரியல் கில்லருக்கு லிப் லாக்கும் அடிக்கிறா. இதை பாட்டு காண்டான கார்ட்டர், நீ கொஞ்சம் ஓவரா போறேன்னு சொல்றான்.
அப்புறம் அவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க கட் பண்ணாக்கா வில்லையும் கைலாவையும் காட்டுறாங்க. வில் அவன் சிஸ்டரை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அப்ப கைலா அவனை கூல் பண்றா அண்ட் வில் கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. பட் இதை கேட்ட வில் நீ எனக்கு தங்கச்சி மாதிரின்னு சொல்றான். ஆனா கைலா நடனா டக்குன்னு வில்ல கிஸ் பண்ணி விட்டுறா. சோ வில்லும் கண்ட்ரோல் பண்ண முடியாம அவனும் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடான். இந்த பக்கம் கார்ட்டரும் டமராவும் சீரியல் கில்லர் இருக்கிற ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு சீரியல் கில்லர் பாடியை காணோம். அதை டமரா நோட் பண்ணிக்கிட்டு அங்க வந்து பாக்குறா. அங்க எங்கன்னு சொல்லிட்டு தேடுறா. அப்ப கரண்ட்டும் கட் ஆகுது. சோ டமரா கையில வச்சிட்டு இருந்த மேட்ச் பாக்ஸ்ல வெளிச்சத்தை வர வைக்கிறா. அப்ப இவங்களுக்கு பின்னாடி அந்த சீரியல் கில்லர் நிக்கிறான். டமரா அவனை பார்த்து கத்துன்னு கத்துறா. கையில இருந்த வெளிச்சமும் கட் ஆகி போகுது. உடனே டமரா என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லிக்கிட்டே அங்க வந்து தலை தெறிக்க ஓடுறா. இந்த பக்கம் சீரியல் கில்லர் அவனோட அம்மாவோட டெட் பாடியை வந்து பாக்குறான். அப்ப கார்ட்டர் மயக்கத்துல இருந்து எழுந்துக்கிறான். கார்ட்டர் சீரியல் கில்லரை பார்த்து ரொம்பவே பயப்படுறான். சீரியல் கில்லர் கார்ட்டரை பார்த்து நீ பாவம் பண்ணிட்டடா, நான் அதை பார்த்துட்டேன்டா அப்படின்னு சொல்றான். நான் எந்த பாவமும் பண்ணலடா அப்படின்ட்டு கார்ட்டரை சொல்றான். ஆனா சீரியல் கில்லர் கார்ட்டரை கழுத்தை நெரிச்சு கொண்டுறான். இந்த பக்கம் ஆமி சேத்தை தேடி வந்துட்டு இருக்கா. அப்ப டமரா கத்துற சவுண்ட் கேக்குது. இந்த பக்கம் சீரியல் கில்லர் கண்ணுல இருந்த கட்டை அவுக்குறான். அவனுக்கு ஒரு கண்ணே இல்ல. பிகாஸ் See No Evil ஃபர்ஸ்ட் பார்ட் கிளைமேக்ஸ்ல நம்ம கிறிஸ்டினியா சீரியல் கில்லர் கண்ணுல ஒரு ராடை இறக்கிட்டு இருப்பா. அதனாலதான் ஒரு கண் இல்லாம இவன் இருப்பான். இப்ப சீரியல் கில்லர் ஒரு மாஸ்கை போட்டு ஃபேஸை கவர் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம அவன் அந்த போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த ரூம்ல தான் இருக்கான். சோ அவனுக்கு தேவையான அந்த நைஃப்லாம் செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறான். இப்ப டமராவை காட்டுறாங்க. அவ இன்னும் யாரையுமே பார்க்கல. பிகாஸ் அந்த மாச்சுரி ரொம்ப பெருசா இருக்குல்ல. சோ எந்த பக்கம் போனாலும் அவ சுத்தி வேற எங்கேயோ போய் அவ மாட்டிக்கிறா. டமரா கத்துற சவுண்ட் ஹோல்டனுக்கு கேக்குது. ஏதோ டமராக்கு பிரச்சனை போல அப்படின்னு சொல்லிட்டு ஹோல்டன் சத்தம் வந்த சைடு வந்து போறான். வில்லும் கைலாவும் கிஸ் பண்ணிட்டு இருக்க இடத்துக்கு ஆமி வந்து பாத்துறா. அப்ப டமரா கத்துற சவுண்ட் கேட்டு வில்லும் அந்த சைடு போயிடுறான். அப்ப ஆமி கைலா கிட்ட கேக்குறா, நீங்க 2 பேரும் என்ன லவ் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல நாங்க 2 பேரும் ஜஸ்ட் பேசிட்டு இருந்தோம். அப்ப டக்குன்னு லிப்லா கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் ஹோல்டன் டமரா கத்துன சவுண்ட் வந்து அந்த திசையை நோக்கி போறான். அப்படி போகும்போது சீரியல் கில்லரை பாத்துறான். உடனே ஹோல்டன் பயத்துல ரிவர்ஸ் கிட் போட்டுக்கிட்டு திரும்ப பாக்குறான். ஆனா எப்பயும் போல சீரியல் கில்லர் கையில ஒரு ஹூக் செயினோட அங்க வந்து ஹோல்டன் இருக்கிற அந்த வண்டியில வீசுறான். அந்த வண்டி ஹோல்டனை அப்படியே கவுத்து விட்டுருது. அப்புறம் அந்த ஹூக் செயினை வச்சு ஹோல்டனோட காலில் மாட்டி இழுத்துட்டு போறான் சீரியல் கில்லர். இந்த பக்கம் ஆமி வில் கைலா இவங்க 3 பேரையும் காட்டுறாங்க. அவங்க சீரியல் கில்லர் பாடி இருந்த ரூம்குள்ள போய் பாக்குறாங்க. ஆனா அங்க சீரியல் கில்லரோட பாடி வந்து இல்ல. அப்புறம் ஒரு ட்ரேல பிளட் இருக்கிறத பார்த்துட்டு ஓபன் பண்றாங்க. பார்த்தா அதுல கார்ட்டர் செத்து போயிருக்கான். கார்ட்டரை பார்த்து இவங்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அந்த டைம்ல பவரும் கட் ஆகுது. சேத் போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டு இருக்காரு. பட் கரண்ட் போனதால யாருக்கோ கால் பண்ண டெலிபோன் எடுக்கிறான். ஆனா சிக்னல் இல்ல. நம்ம சேத்து கிட்ட தான் எல்லா ரூம்ஸோட ஸ்பேர் கீயும் இருக்கும். சோ ஒரு டார்ச் லைட் எடுத்துக்கிட்டு வெளியில வரான். இந்த பக்கம் ஆமி கைலா வில் இவங்களை காட்டுறாங்க. இவங்க கையில ஒரு ஃபிளாஷ் லைட் எடுத்துக்கிட்டு ரூமை விட்டு வெளில வந்து சேத்தை தேடி போயிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க போகும்போது போற வழியில எதையோ பாக்குறாங்க. ஆமி அது என்னன்னு சொல்லிட்டு கிட்ட போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறா. ஆனா வில் நடனா வேணாம் போகாதன்னு சொல்றா. பட் வில் சொல்றதையும் கேட்காம ஆமி கிட்ட போய் பார்க்கறா. போய் பார்த்தாக்கா அது ஹோல்டன் உடம்பெல்லாம் கிழிஞ்சு ரத்தமா வந்து அவன் அந்த இடத்துல செத்து போய் கிடக்குறான். சோ ஆமி ஃபீல் பண்ணி அழுகுறா. அப்புறம் இவங்க 3 பேரும் சேத்தை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் சேத் ஸ்பேர் கீஸை வச்சு கரண்ட் பாக்ஸ் ரூமை ஓபன் பண்ணி பார்க்கறான். அங்க போய் பார்த்தாக்கா யாரோ வேணும்னே வாய்ஸ்லாம் கட் பண்ணி விட்டுருக்கிறது இவனுக்கு தெரியுது. சோ அந்த இடத்துல வந்து தேடுறான் யாரா இருக்காங்களான்னு சொல்லிட்டு. ஆனா அங்க யாருமே இல்ல. இந்த பக்கம் ஆமி கைலா வில் இவங்களை காட்டுறாங்க. இவங்க சேத்தை காப்பாத்தா வந்துட்டு இருக்காங்க. இந்த டைம்ல டமராவை மீட் பண்றாங்க. டமரா அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் சொல்றா. நானும் கார்ட்டரும் சீரியல் கில்லர் இந்த ரூம்ல ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப அந்த சீரியல் கில்லர் திடீர்னு எழுந்து வந்து கார்ட்டரை கொன்னுட்டான் அப்படின்னு சொல்றா. ஹே அவன் ஆல்ரெடி செத்துட்டான்டி அப்படின்னு சொல்லிட்டு ஏமி சொல்றா. ஹே அவன் இன்னும் உயிரோட தான் இருக்கான், நம்மளை கொல்றதுக்காக வந்துட்டு இருக்கான் அப்படின்ட்டு டமராவும் சொல்றா. இதை கேட்ட எல்லாரும் சேத்தை காப்பாத்த போறாங்க. இந்த பக்கம் சேத் கையில வச்சுட்டு இருந்த டார்ச் லைட்டை கீழே போட்டுறான். சரி அதை எடுக்கலாம்னு சொல்லிட்டு குனிறான். அப்ப யாரோ ஃப்ரெண்ட்ல நிக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு டார்ச் லைட்டை அடிச்சு பாக்குறான். பார்த்தா அந்த சீரியல் கில்லர் தான் நிக்கிறான். சேத் அவனை பார்த்து பயந்து போறான். சீரியல் கில்லர் சேத்தை அட்டாக் பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கும்போது நம்ம சேத்து என்ன பண்றானா எப்படியோ எஸ்கேப் ஆகி அங்கிருந்து ஓடிடுறான். சோ சீரியல் கில்லரும் நம்ம சேத்தை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்துட்டு இருக்கான். இந்த பக்கம் ஆமியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேத் அப்ஸ்டேர்ஸ்ல தான் இருப்பான் போல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அங்க போறாங்க. சேத் டவுன் ஸ்டேர்ஸ்க்கு போறதுக்காக ட்ரை பண்றான். ஆனா டோர் க்ளோஸ்ல இருக்கு. சோ கையில இருந்த ஸ்பேர் கீயை வச்சு ஓபன் பண்ணி பார்க்கறான். அப்ப ஆமியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அங்க வந்துடுறாங்க. நம்ம சேத்தும் டோரை ஓபன் பண்ணி இப்படிக்கா வந்துடுறான். அப்புறம் ஆமியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் சேத்தை பார்த்துடுறாங்க. அந்த சீரியல் கில்லர் இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கான், நம்மள போட பார்க்கறான் அப்படின்னு சொல்லிட்டு சேத் சொல்லிட்டே இருக்கும்போது அப்ப பின்னாடி இந்த விண்டோ வழியா சீரியல் கில்லர் கையை விட்டு சேத்தை பிடிச்சி இழுக்கிறான். அப்ப வில் என்ன பண்றானா சேத்தை காப்பாத்திடுறான். அப்புறம் அவங்க 5 பேரும் டவுன் ஸ்டேர்ஸ் வழியா எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க. அப்படி போகும்போது கைலா இவங்களை விட்டு தனியா பிரிஞ்சு போயிடுறா. ஆமியும் அவளோட அண்ணனும் லெஃப்ட் சைடுக்காக பிரிஞ்சு போயிடுறாங்க. டமராவும் சேத்தும் கைலா போன அதே சைடுல போயிட்டு வேற இடத்துக்கு போயிடுறாங்க. இப்போ இவங்க 3 குரூப்பா பிரிஞ்சிட்டு இருக்காங்க. அதுல கைலா மட்டும் தனியா மாட்டிக்கிட்டா. அங்க இருக்கிற ரூம்ஸ் எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாக்குறா. எதுவுமே ஓபன் ஆகல. சோ ரெஸ்ட் ரூம்ல போய் ஒளிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு அங்க போய் ஒளிஞ்சுக்கிறா. அப்ப டமராவும் சேத்தும் அங்க வந்து எல்லா டோரும் ஓபன் பண்ண பாக்குறாங்க. ஆனா எதுவுமே ஓபன் ஆகல. சரி ரெஸ்ட் ரூம்ல போலாம்னு சொல்லிட்டு ஓபன் பண்றாங்க. ஆனா உள்ள இருந்து கைலா நடானா சீரியல் கில்லர் தான் வந்திருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு ஓபன் பண்ண விட மாட்டா.
ஸோ டமராவும் சேத்தும் அங்கேருந்து போயிடுறாங்க. அப்போ தான் கைலாக்கு தெரியுது டமராவும் சேதும் வெளியில தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கைலா டோரை ஓப்பன் பண்ண பார்க்குறா. அப்போ பின்னாடி இருந்து சீரியல் கில்லர் என்ன பண்ணுறான்னா அவளை அட்டாக் பண்ணி கழுத்தை நெரிக்கிறான். அப்போ அவனுக்கு அவனோட அம்மா சொன்னது ஞாபகம் வருது. அது என்னன்னா, பாவம் பண்ணவங்க யாருமே உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது. ஸோ சீரியல் கில்லர் கைலாவை பார்த்து நீ பாவம் பண்ணிட்ட, ஸோ நீ செத்து போடி அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை நெரிச்சு கொண்டுடுறான். ஸோ அந்த இடத்துல கைலா செத்தும் போயிடுறா. சேத்தும் டமராவும் அங்கே இருக்கிற எக்ஸிட் டோர் கிட்ட போய் பார்க்குறாங்க. அந்த எக்ஸிட் டோர் ஃபுல்லாகவே செயினை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கான் இந்த சீரியல் கில்லர். ஸோ அதை ஓப்பன் பண்ண முடியல. அப்படியே இவங்க வேற ஏதாவது ரூம்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிட்டு இருக்காங்க. அப்போ சீரியல் கில்லரும் வந்துடுறான். ஸோ கிட்ட இருந்த ரூம்குள்ளே போயிட்டு டமராவை கபோர்டுக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்க சொல்லிட்டு சேத்தும் ஒரு ஸ்ட்ரெச்சருக்கு கீழே போய் ஒளிஞ்சுக்கிறான். சீரியல் கில்லர் ரூம் உள்ள வந்துட்டு டமராவும் சேத்தும் இந்த ரூம்ல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே மும்முரமா தேடிட்டு இருக்கான். அப்போ இவனுக்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்குல்ல, அதுக்கு பின்னாடி ரூம்ல தான் நம்ம ஆமியும் வில்லும் இருக்காங்க. அவங்களும் சீரியல் கில்லர் கிட்ட மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே ஒளிஞ்சுக்கிறாங்க. இப்போ சீரியல் கில்லருக்கு டமரா இருக்கிற பிளேஸ் தெரிஞ்சு போச்சு. இது டமராக்கும் தெரியுது. ஸோ பயந்து போயிட்டு மேலே பார்த்துட்டு இருக்கா. அப்போ டமராவை காப்பாற்ற ஏமி பக்கத்து ரூம்ல இருந்து கத்துன்னு கத்துறா. ஆமி கத்துறதை கேட்ட சீரியல் கில்லர் டமராவை விட்டுட்டு ஆமி சைடு போறான். அப்போ சேத்து சொல்றான் டமராவை பார்த்து, ஹே இங்கேருந்து ஓடு அப்படின்ட்டு. ஸோ டமராவும் ஓடுறா. அப்போ சீரியல் கில்லர் கையில் வச்சுட்டு இருந்த கத்தியை டமரா மேலே வீசி சாவடிச்சிடறான். இந்த பக்கம் சீரியல் கில்லர் ஒரு சேர் எடுத்து 2 ரூமுக்கு நடுவில் இருக்கிற அந்த கண்ணாடியை உடச்சி விட்டுறான். ஸோ அது வழியாக சேர்த்து என்ன பண்ணுறான்னா இந்த பக்கம் வந்து தப்பிச்சிடுறான். அப்புறம் இவங்க 3 பேரும் அங்கேருந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்படி ஓடும்போது சீரியல் கில்லர் பின்னாடியே வந்து வில்ல பிடிச்சிடறான். இதை பார்த்த ஆமி வில்ல காப்பாற்ற போறா. ஆனால் சேத்து என்னடானா அவளை தடுத்து வெளியில் கூட்டிட்டு போயிடுறான். இந்த பக்கம் வில் சீரியல் கில்லரை குத்திட்டு இருக்கான். ஆனால் சீரியல் கில்லர் வில்லோட கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஒரு எக்ஸிட் டோர் கிட்ட ஆமியும் சேத்தும் போய் பார்க்குறாங்க. அங்கே அந்த எக்ஸிட் டோரில் கைலாவை செயின் மூலமாக கட்டி போட்டு வச்சிருக்கான் சீரியல் கில்லர். இப்போ ஆமி கையில் ஒரு கத்தி எடுத்துக்கிட்டு நான் என்னோட அண்ணனை காப்பாற்ற போறேன் அப்படின்னு சொல்றா. இதை கேட்ட சேத்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போறாங்க. அப்போ வில்லோட சவுண்டு கேட்டு ஏமி ஒரு ரூம்குள்ள போய் பார்க்கறா. அங்க போய் பார்த்தாக்கா ஒரு ஸ்ட்ரெச்சர்ல வில்லு கட்டி போடப்பட்ட நிலைமையில இருக்கான். அவன் வாயில இருக்கிற டேப் எடுக்கிறா ஏமி. நீங்க இருந்து தப்பிச்சு போன்னு சொல்லிட்டு வில் ஏமியை பார்த்து சொல்றான். அப்ப கீழ இருந்து ஒரு ட்ரில்லிங் மிஷின் வந்து வில்லோட உடம்புல ஏறுது. சோ வில் அங்கேயே செத்து போறான். பார்த்தா அந்த ஸ்ட்ரெச்சருக்கு கீழே தான் அந்த சீரியல் கில்லர் இருந்திருக்கான். இப்ப சீரியல் கில்லர் வெளியில வரான். அப்ப ஏமி கடுப்பாகி என் அண்ணனை கொன்னுட்டியடா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்து சீரியல் கில்லர் கொல்ல வரா. ஆனா அவன் என்னடானா எஸ்கேப் ஆயிடுறான். அப்புறம் அவன் ட்ரில்லிங் மிஷினை ஏமி பக்கம் நீட்டுறான். அப்ப சேத் அங்க வந்து ஏமியை காப்பாத்துறான். அப்ப அந்த ட்ரில்லிங் மிஷின் சேத்தோட கழுத்துல கோடு போட்டுருது. அப்புறம் இவங்க 2 பேரும் எஸ்கேப் ஆகி கீழே இருக்கிற ஸ்டோர் ரூமுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அங்க வராங்க. அந்த ரூம்லாம் க்ளோஸ் ஆயிருக்கு. அதோட கீஸ்லாம் சேத்துக்கிட்ட இருக்கு. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ள போயிட்டு ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம சீரியல் கில்லரும் இவங்க பின்னாடியே வந்துடுறான். இவங்க 2 பேரும் சீரியல் கில்லர் கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு அமைதியா உட்காந்துட்டு இருக்காங்க. ஆனா சீரியல் கில்லருக்கு இவங்க இந்த ரூம்ல தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது. ஸோ அங்கேயே இருக்கான். அப்புறம் ஏமியும் சேத்தும் எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு வெளில வந்துடுறாங்க. அப்புறம் ஏமி அவன் அண்ணனை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கா. அப்ப சேத்து தான் வந்து ஆறுதல் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அவங்க 2 பேரும் அங்கிருந்து போறாங்க. அப்போ ஒரு பெரிய கேட்டு கிட்ட போறாங்க. அந்த கேட்டோட கீயும் நம்ம சேத்துக்கிட்ட தான் இருக்கு. ஸோ அவங்க கரெக்டான கீயை கண்டுபிடிச்சி கேட்டை ஓப்பன் பண்றாங்க. அப்ப கரெக்டா சீரியல் கில்லரும் வந்துடுறான். இவங்க கேட்டுக்கு அந்த பக்கமா போயிட்டு சீரியல் கில்லரை இந்த பக்கமா வச்சு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. இப்போ இவங்க வெளியிலலாம் வரல. சேம் அதே மாச்சுரிக்கு தான் வந்திருக்காங்க. பிகாஸ் அந்த ஹாஸ்பிட்டல் அவ்வளோ பெருசு. அதனால தான் அதே மாச்சுரி ரூமுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஏமி சேத்த பாட்டு உன்னால ஓட முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறா. இவனும் முடியும்னு சொல்றான். அப்புறம் இவங்க 2 பேரும் ஓடி போயிட்டு ஒரு ரூம்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஏமி சேத்துக்கு அடிபட்டிருக்கிறதால மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. அப்ப மேல பாக்குறா அங்க ஒரு ஜன்னல் இருக்குன்னு சொல்லிட்டு நாம அந்த ஜன்னல் வழியா எஸ்கேப் ஆயிடலாமான்னு சொல்லிட்டு சேத்துக்கிட்ட கேட்கறா. ஆனா சேத் என்னால வர முடியாது, எனக்கு அடிபட்டிருக்கு, நீ என்னோட கார் எடுத்துட்டு போயிட்டு போலீஸை கூட்டிட்டு வா, நான் இங்கேயே உனக்காக வெயிட் பண்றேன், இந்த கார் கீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறான். அப்புறம் இவங்க 2 பேரும் கொஞ்சம் ரொமான்ஸும் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் ஏமி அந்த விண்டோ வழியா வெளியில போயிடுறா. சேத்தும் அவ வந்து காப்பாத்துவா அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கை பார்த்துட்டு இருக்கான். இந்த டைம்ல வெளியில போன ஏமி உள்ள ரிட்டர்ன் வந்துடுறா. அவ உள்ள வந்துட்டு சீரியல் கில்லர் வெளியில தான் நிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சேத்துக்கிட்ட சொல்றா. அப்ப சீரியல் கில்லர் அந்த விண்டோ வழியா எட்டி பார்க்கறான். அப்ப இவங்க 2 பேரும் அவன் கண்ணுக்கு படாத மாதிரி விண்டோக்கு கீழே ஹைட் ஆகி நின்னுட்டு இருக்காங்க. இந்த டைம்ல தான் இவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த டைம்ல தான் கார் பார்க்கிங்க்கு போக இன்னொரு வழி இருக்குன்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஞாபகம் வருது. சோ இவங்க 2 பேரும் அங்க ஓடுறாங்க. சேத்துக்கு ரொம்ப அடிபட்டிருக்கிறதால அவன் கொஞ்சம் மெல்லமா தான் ஓடி வரான். அப்ப ஏமி கீயை வச்சு டோரை ஓபன் பண்றா. ஆனா அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறா. சேத்தும் பார்க்கறான் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்பதான் தெரியுது சீரியல் கில்லர் கத்தியை வச்சு டோருக்கு அந்த பக்கத்துல இருந்து ஏமியை குத்திட்டான்னு சொல்லிட்டு. சோ ஏமி அப்படியே செத்து போயிடுறா. இதை பார்த்த சேத் ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். அப்ப சீரியல் கில்லர் கதவை உடைச்சுக்கிட்டு உள்ள என்ட்ராகிறான். சேத் சீரியல் கில்லர் வரதை பார்த்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறான். ஒரு ரூமுக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். மறுபடியும் ஏமியை நினைச்சு அழுதுட்டு இருக்கான். இந்த டைம்ல சீரியல் கில்லர் டோரை உடைச்சுக்கிட்டு உள்ள என்ட்ரு ஆகி சேத்தை அடிக்க ஆரம்பிக்கிறான். ஆனா சேத்தால ஒண்ணுமே பண்ண முடியல. சேத் ரொம்பவே அடி வாங்கிட்டு இருக்கான். அப்புறம் எப்படியும் அங்கிருந்து தப்பிச்சு போயிட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ற அந்த ரூமுக்குள்ள போய் என்ட்ராகிறான் நம்ம சேத். அங்க இருக்கிற விண்டோல எஸ்கேப் ஆகலாம் சொல்லிட்டு மேலே ஏறான். அப்ப சீரியல் கில்லர் பின்னாடியே வந்து சேத்தை பிடிச்சி தூக்கி போட்டு பந்தாடுறான்.
அப்போ சேத்தை குத்தி சாவடிக்கலாம் சொல்லிட்டு கத்தி எடுக்கிறான் சீரியல் கில்லர். அப்போ டெட் பாடியெல்லாம் வந்துட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்கு முன்னாடி அதோட உடம்புல இருந்து ரத்தத்தை எடுக்கிறதுக்காக ஒரு டியூப் வழியாக ஒரு ஆசிடை இன்ஜெக்ட் பண்ணுவாங்கல்ல, அந்த ஒயர் எடுத்து நம்ம சேத்து என்ன பண்ணுறான்னா சீரியல் கில்லர் உடம்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணி விட்டுறான். அதனால சீரியல் கில்லருக்கு கண்ணு வாயின்னு சொல்லிட்டு ரத்தம் போதன்னு வந்துட்டு இருக்கு. அதனால சீரியல் கில்லர் அந்த இடத்துல விழுந்து இறந்து போற மாதிரி காட்டுறாங்க. அப்புறம் சேத்து வெளியில வந்து ஏமியோட பாடியை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் எப்படி எஸ்கேப் ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் போய் நிற்கிறான். அப்புறம் கார் எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போறான். இவன் போற வழியில ஒரு செக் போஸ்ட் இருக்கு, அந்த இடத்த வந்து அடைச்சி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இடத்த போயிட்டு க்ளீன் பண்ணலாம் சொல்லிட்டு அவன் இறங்கி போயிட்டு அந்த இடத்த க்ளீன் பண்ணிட்டு திரும்பி பார்க்குறான். அப்போ அவனோட காரோட பேக் டோர் வந்து ஓப்பனில் இருக்கு. இப்போதான் இவனுக்கு புரியுது என்னன்னா அந்த சீரியல் கில்லர் இன்னும் சாகலை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பின்னாடி இருந்த சீரியல் கில்லர் வந்து சேத்து கண்ணை வந்து நோண்டி எடுக்கிறான். சேத் கதறுன்னு கதறான். அப்புறம் சீரியல் கில்லர் கொன்ன டெட் பாடிஸை காட்டுறாங்க. அப்படியே சீரியல் கில்லர் சிரிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதோட இந்த படம் முடியுது.